ஹாய் கோட்லாக். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், எக்ஸ்ப்ளோர்ட் அரே ரிவர்ஸ் இம்ப்ளோட வச்சு. இது வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கிடையாது, ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரிங். ஹலோ வேர்ல்டுன்றதை வேர்ல்டு ஹெலோன்னு மாற்றிடும். இதுவே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னா எப்படின்னா, இப்போ காட்டுறேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னா இதெல்லாம் எடுத்துடும். ஹலோ வேர்ல்டு இருக்கதை அப்படியே எப்படி மாற்றுறதுன்னா இப்போ காட்டுறேன். இப்படி மாற்றணும். இப்படி மாற்றினா தான் அது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரிங். நான் அதை ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு தப்பாக சொல்லியிருப்பேன். இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இன்பில்டு ஃபங்க்ஷனை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸை கொடுத்து இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு எக்கோ டாலர் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இப்போ கொடுத்தோன்னா நம்ம கேட்ட மாதிரி வந்துருச்சா. பட் இதுவே டிஃபால்ட் இன்பில்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். என்னென்னா ஒரு எம்டி வேரியபிள் வழக்கம். எம்டி வேரியபிள் நமக்கு கண்டிப்பாக அதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். எப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக எடுத்து லூப் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் ஆர்டரில் வைக்கணும். இப்போ ஹச்சை எங்கே வைக்கிறோன்னா, ஹச்சை கடைசியில் வைக்கணும். வேர்ல்டு இந்த இங்கே இருக்கு பாருங்க, டி வந்து 0ல் வரணும், எல் வந்து 1ல் வரணும். அந்த மாதிரி கொண்டு போகணும். டி 0 எல் அப்படியே கடைசியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் நம்ம யோசிக்கணும். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் டாலர் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு ஒரு எம்டி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ லென்த்தை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லென்த்து வந்து 0. லென்த்து ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லென்த்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சா. டாலர் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு கொடுக்கக்கூடாது. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் டாலர் இன்புட் ஸ்ட்ரிங் இப்போ டாலர் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ லென்த் ஈக்குவல் டு 0வா. இப்போ நம்ம லென்த்தை கால்குலேட் பண்ணோம்னா இப்போ இன்புட் ஸ்ட்ரிங் நம்ம இங்கே பாஸ் பண்ணிடுவோம்ல, அது இங்கே வரும். ஸோ அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இதுலேருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். அதுதான் கால்குலேட் ஸ்ட்ரிங் லென்த். அடுத்தது while is setனா ஏதாச்சும் வேல்யூ இதில் செட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணும். டாலர் லென்த் ப்ளஸ் இப்போ என்னென்னா ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள் வேல்யூஸோட வருது. அதில் நான் ப்ராக்கெட் போட்டு ஆக்சஸ் பண்ணி லென்த்து 0 வச்சுருக்கேன். லென்த்து 0 இருக்கனால என்ன ஆகுனா, சரி இதில் ஏதாவது வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு லூப் ஆகும். அடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அன்டில்
இட் ரீச்சஸ் எது வரைக்கும்னா இது வந்து வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதோட லென்த்து நமக்கு தெரிஞ்சிடும். லென்த்து தெரிஞ்சிடும். கால்குலேட் த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கிறப்ப லென்த் எவ்வளோங்கிறது நமக்கு இப்போ லென்த் வேரியபிளில் ஆட் ஆகிடும். இப்போ எக்கோ லென்த்து நீங்கள் கொடுத்தோன்னா அதோட வேல்யூஸ் வரும். எக்கோ லென்த்னோட பார்த்தியா 11. இது பேசிக்கலி வேறு என்னென்னா ஃபார் லூப் மாதிரி ரன் ஆகிட்ருக்கும். இட்ரேட்டிவ் ஆகிட்ருக்கும். 11 இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணால் அந்த 11 வந்து 11ல் இருக்க வேர்டு வந்து பேசிக்காக அரே ஸ்ட்ரக்சர் படி 10 வந்து ஃபஸ்ட் வரணும். ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது பிரிண்ட் பண்ண வைக்கிறத விட இந்த வேரியபிளில் கன்காட்டினேட் பண்ண வைக்கணும். இப்போ பண்ணி காட்டுறேன். ஃபார் $i வந்து நம்ம எப்போதும் 1 கொடுப்போம். இப்போ லென்த்தை கொடுக்க போகிறோம். லென்த் -1 $i greater than equal to 0 $i -. reverse string dot equal to $string $i. $length -1 டாலர். இப்போ என்னென்னா லென்த் -1 10 $i greater than or equal to 0 வரைக்கும். ஏன்னா மைனஸ் பண்ணுறப்ப 0 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதை லூப் பண்ணிடும். லூப் பண்ணிட்டு நமக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஏன்னா நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும். வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் $reverse string கொடுத்தோன்னா இந்த எக்கோ எடுத்தோம். இப்போ பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா i equal to 10. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் i equal to 10ங்கிறப்ப அதை வந்து அதை அப்படியே கன்காட்டினேட் பண்ணி இந்த ரிவர்ஸ் சிஸ்டம்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போ நம்ம சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹலோ ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகி வந்துடுது. இதான் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். நாட் அ ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் லாஜிக் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.